வணக்கம். நான் உங்களுடன் அனு. 3வது வாரம் ஆடி மாதம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்காக வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணணுன்னு காலையில் கொஞ்சம் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் என்ன வேலையெல்லாம் அன்னைக்கின்னு டெய்லி ரொட்டீன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி எடுத்துடணும் அப்படின்ட்டு டஸ்ட்டெல்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 15 to 20 days ஒன்ஸ் எப்போ எனக்கு தோணுதோ, நான் எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், இல்லை இந்த மாதிரி நாளைக்கு நல்லா ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த டைனிங் டேபிள் இந்த வேலை எல்லாமே ஈஸியாக பூஜை மந்திர் அதெல்லாமே இப்படி தொடச்சிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சோஃபாவை துடைக்கும்போது ஓகே இது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம், நம்ம விலாகே போடுறதில்ல அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போயுமே ஒரு இடம் டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு தட்டாதீங்க. தட்டினீங்கன்னா கண்டிப்பாக இப்போல்லாம் ரொம்ப பொல்யூஷன் ஆகிடுச்சு. அது எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பொல்யூஷன் ஆகிடுச்சு. நானாக கோயம்புத்தூரில் இருக்கேன். ஆனால் என்னோடய வீட்டை அப்பார்ட்மெண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப இருக்குது. அதனால் டஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே தான் தொடச்சிடுறது, வீடுமே டெய்லியுமா தொடச்சிடுறது, அப்பப்போ ஈஸியாக டப்னு தொடச்சி மாப் போட்டுடுறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லேயும் அப்படியே சின்ன சின்னதாக தூசி அப்படியே படியும். அதை நம்ம தட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பறந்து அப்படியே செட்டில் தான் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, காட்டன் துணிங்களை கிழித்து அதை கொஞ்சம் நல்லா தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு அதை வச்சு தொடச்சிடலாம். இல்லைன்னா ஸ்பாஞ்ச் எல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மெட்டீரியல்ஸு லைக் அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்க ஸ்பாஞ்சோ இல்லை மெட்டீரியலே ஸ்பாஞ்ச் மெட்டீரியல்ஸே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற க்ளாத் வச்சுட்டு நம்ம தொடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மூக்குக்கு பறக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம அடித்து ஒரு டஸ்ட்டை நான் நினைப்பேன், டஸ்ட்டை அடிக்கிறதால என்ன ஆகும்னா பறக்கும். திரும்ப வந்து நம்ம எதையோ ஒன்று தொடச்சதுக்கப்புறம் வந்து காற்றுல செட்டில் நம்ம அது ப்ராடக்ட் மேலேயே தான் இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக ஈர துணியை வச்சோ இல்லை ஸ்பாஞ்சை வச்சோ தொடச்சிருவேன். இது வந்து நமக்கு யாருக்காவது டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்குது வீட்டிலனா, அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டோம்னா தான் அவங்களுக்கு மூக்குக்கு ஏறாமல் இருக்கும். இது ஒன்றையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சு தொடச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு தொடச்சிட்டு, அந்த குஷன் சீட்ஸையும் நான் அப்படியே ஃபுல்லாக நல்லா தட்டிட்டு போட்டுட்டேன். ஒவ்வொரு இடமும் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது ஆகுது இதில் மட்டும் துடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா அந்த குஷன்லாம் நல்லா தட்டிட்டு போடுறது. எனக்கு வந்து சோஃபா கவர்லாம் போடுறது என்னவோ பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா அது ஒரு டஸ்ட் ஆகும், அதை எடுத்து அப்பப்போ உதறுவோம். எனக்கு சோஃபாவே வந்து அப்பப்போ நல்லா தட்டி தட்டி போட்டுறது. சம்டைம்ஸ் வந்து அது மேலே ரொம்ப குழந்தைங்க, தம்பி யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல பெட் சீட் எடுத்து அது மேலே போட்டுருவேன். நான் அது என்ன சொல்கிறது, கில்ட் மாதிரி இருக்கும், அதை எடுத்து மேலே போட்டுட்டு அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிறது ஓர மாதிரி. அதில் பிள்ளைங்க விளையாடுவாங்களா, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமா மெஷினில் எடுத்து போட்டுருவேன். இது என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எனக்கு ஈஸியாக வந்து டெய்லி நம்ம எழுதுறதுக்கான கணக்கு நோட்டு, அப்புறம் ஏதாவது எனக்கு நோட் பண்ணணுன்னா கீழே இந்த வருஷத்து டைரி வச்சுருப்பேன். அது வந்து பாட்டு புக்குங்க, நமக்கு பக்கத்துலேயே பூஜை அறை இருக்கும். திடீர்னு சம்டைம் எனக்கு பாட்டு பாடணும் அப்படின்னு தோணும். அந்த புத்தகங்களை அங்கே வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பூஜை அறைக்குள்ளே தான் இருக்கும். அன்றைக்கி அங்கே வச்சுருந்தேன்னா அதை அப்படியே தொடச்சதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து அங்கேயே தொடச்சி வச்சுட்டேன். அதுதான் சொல்கிறேன். ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு. ஹோம் ஸ்வீட் ஹோம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சிங்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த சோப்லாம் வாங்கிட்டு வந்துருப்போம் இல்லைங்களா, லைக் டிஷ்வாஷ் ஜெல், அப்புறம் ஹேண்ட் வாஷ், டிட்டர்ஜென்ட் ஜெல், இது எல்லாமே வைக்கணும். சரி இந்த இடம் ஓகே, நம்ம இந்த இடத்துலே வச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து இந்த கூடை பின்னியிருந்தாங்க. அதில் இன்னொரு கூடையும் பின்னிட்டு அதில் காது போட்டிருந்தாங்க. இதில் காது போடலை. அதுக்குள்ளே ஊருக்கு அவங்க கிளம்புற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே வச்சுட்டாங்க, இது எப்படியாவது ஆர்கனைஸராக யூஸ் பண்ணிக்கோமான்ட்டு. சரின்ட்டு இதை என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு வழி இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த வீட்டில எல்லாம் நமக்கு மாடுலர் கிச்சன் இருக்கிறதால ஃபுல்லாக செல்ஃப் இருக்கும், நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். அதுக்குன்னு ட்ரே வச்சு உள்ளே தள்ளிடுவோம். இல்லைன்னா அப்படியே கூட நான் அடுக்கி வச்சுருவேன். பட் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா என்டையராக இந்த மொத்த வீட்டுக்குமே இந்த கிச்சனில் இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்ஃப், அவ்வளோதான். ஸோ அதனாலேயே நான் இந்த வீட்டுக்கு வந்து எல்லா பொருட்களையும் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டேன். காரணம் செல்ஃப் இல்லை, கீழே வச்சுக்கிட்டுலாம் இருந்தால் வீட்டை சுத்தமாக வச்சுக்க முடியாது. ஸோ தேவை எல்லாம் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கேட்டுட்டேன், இந்த பொருள் தேவையா, இது தேவையில்லைல்ல, தூக்கி போடுன்னு அட்டை டப்பாவில் போட்டு மேலே வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கீழே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு, அன்றைக்கி தண்ணி வேறு வந்து ஒரு மாதிரி இப்போ லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன், ஈரமாக இருந்தது, அதனால் நல்லா காற்றோடட்டுன்னு விட்டுட்டேன், க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே இப்போது இந்த என்னோடய மகனுக்கு அட்டை போடுறதுக்காக இருக்கிற பேப்பர் தான் அது. அதை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு, என்னோடய மதர் இன் லாக்கு கொடுத்த இந்த காது இல்லாத கூடைய அதையே ஒரு ஆர்கனைசராக வச்சு
இதில் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ளே வச்சாச்சு. இது நேற்றே அதாவது வெட்னஸ்டேவே ஷாப்பிங் பண்ணி வாங்கியிருந்த ப்ரொவிஷன்ஸு அதை அதுக்குள்ளே வச்சுட்டு அடுக்கி அது உள்ளே தள்ளியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ட்ரே வச்சுட்டு இப்போதைக்கு பேக்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா, பாதி பாதியாக, அதுதான் அதையெல்லாம் பண்ணி ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு திரும்ப ஷாப்பிங் ரெடி ஆகுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து இந்த எண்ணெய் பாக்கெட்டு அதெல்லாம் வந்து இன்னும் பிரித்து வைக்க வேண்டியிருந்துச்சு. ஈஸியாக நமக்கு எடுக்கணும் அப்படின்னா பிரித்து வச்சிடுறது. எண்ணெய் டப்பாலாம் ஒரு இதில், சம்டைம் கிளிட்டர் கேன் வாங்குவேன், சம்டைம் வந்து முதவே எண்ணெய் இருக்குது அப்படின்னா பேக்கெட்ஸ் வாங்கிடுவேன். இந்த பேக்கெட் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் வச்சுட்டேன். நல்லெண்ணெயும் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் இது ரெண்டையுமே ஒரு டப்பாவில் வச்சுட்டேன். இதில் வந்து ஸ்பைசஸ் மட்டும் ஒரு டப்பாவில் போட்டுட்டேன். இன்னுமே இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேக்கெட்ஸ் பிரித்து பின் பண்ணதெல்லாம் ஒரு டப்பாவில் இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம கடைக்கு போகும்போது அதெல்லாம் இன்னும் நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தா டைம் ஆகிடும். ரொம்ப வேலை ஆகிடுச்சு வீட்டில். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலான்ட்டு. இது வந்து ஒரு 160 ரூபா கடைன்னு ரொம்ப அங்கே போய் வாங்கிக்கிட்டே இருக்கேன் டெய்லி. இன்றைக்கி கூட போனேன். இப்போ இன்றைக்கி எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இன்றைக்கி கூட போயிட்டு வந்தேன். இன்றைக்கும் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போடுறேன். அதனாலேயே இன்றைக்கி இந்த விலாக் அப்லோட் பண்ணேன். நான் எல்லாமே விலாக்ஸ் எடுக்கிறேன், அதை வீடியோவாக போட மாட்டேங்கிறேன். எனக்கு மெமரி ஃபில் ஆகிடுது. ரொம்ப மெமரி ஃபுல்லாகிட்டு எங்கேயாவது போய்ட்டு வீடியோ எடுக்கிறோன்னா நமக்கு மெமரி இல்லாமல் கேமரா ஒர்க் ஆகலை. அதே போல் சரி இந்த வீடியோவையும் எடிட் பண்ணி போடலான்னா அதையும் போட மாட்டேங்கிறேன், நேரம் இல்லாததால். அதனாலேயே இன்றைக்கி கண்டிப்பாக எடிட் பண்ணி போட்டுறணுன்னு அந்த ஒரு ஸ்டாண்டு பிங்க் கலர் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து ஜஸ்ட் 160 ருபீஸ் தான். சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தேன், எதையாவது கொட்டி வைக்கலான்னு. அதில் ஆனியன் அதெல்லாம் கொட்டி வச்சாச்சு. இது அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இது என்னன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்காக, அதாவது என்னோடய மாமனாரோட அம்மா அப்பா, மாமனாரோட சிஸ்டர்ஸ் இறந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுவோம். ஒன்று ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்பிடுவோம், இல்லாட்டி தை மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்பிடுவோம். ஒரு சிலர் அமாவாசைகளில் கும்பிடுவாங்க, அது வந்து எங்கள் மாமியார் செய்வாங்க. ஸோ அதுக்காக தான் சாரீ வாங்க போனோம். அப்படியே ஸ்டுடியோ போயிட்டு இந்த ஒயிட் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம அழகாக இருந்தது. எனக்கு ஒயிட் ட்ரெஸ் எப்போயுமே பிடிக்கும், அதனால் இதை போயிட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் 399 499 ரேஞ்ச் தான் இந்த டாப்ஸ் எல்லாமே, இதுவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டாப் வந்து எல்லோ கலர் டாப், அதுவும் நல்லா இருந்துச்சு. இது மூணுமே வந்து ஸ்டுடியோவில் தான் எடுத்தேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்னு இருக்குது காந்திபுரமில், அந்த கடையில் வாங்கினேன். ஸோ நமக்கு ஆசைப்பட்டதையும் வாங்கியாச்சு, சாமி கும்பிட்டதையும் வாங்கியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸுங்களையும் அப்படியே சாமிக்கிட்ட வச்சு தான் கும்பிட போகிறேன். வர வழியிலேயே கண்ணில் பட்ட பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காய், பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காந்திபுரமில் தான் வாங்கினேன். ஒரு முழம் 100 ரூபா. நான் வந்து எப்போயுமே மல்லி செடி வச்சுருந்து அதில் பறித்து சாமி கும்பிட்டு பழகிட்டேன். இப்போ செடி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எங்கே வச்சுட்டேன். அதனால் ஓகே, அது சொல்லியிருக்கேன் அடிக்கடி. ஸோ அதனால் எனக்கு பூ இல்லாமல் இருந்ததால் வாங்கினேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஒரு முழம் வந்து 100 ரூபா. உங்கள் வீட்டுங்கக்கிட்டேயும் நேற்று வாங்கி கும்பிட்ருப்பீங்க, எவ்வளோன்னு சொல்லுங்கள். இன்னும் அடுத்த வாரம் லக்ஷ்மி நோம்புக்கு இன்னும் எவ்வளோ ரேட் ஆக போகுதோ. ஸோ இது வந்து தேர்ஸ்டே விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேகு கூட வாங்கினேன். ஃப்ரைடே விலாக் வந்து நான் நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.